வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் திருமுல்லை வாசல் என்னும் சிற்றூரில் உள்ள திருஞான சம்பந்த சுவாமிகளால் பாடல் பெற்ற தலமான தென் திருமுல்லை வாயில் என்னும் சிவதலத்தை தான் பார்க்க உள்ளோம். இந்த தலம் சீர்காழியில் இருந்து ஏறக்குறைய 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காவேரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற கோயில்களில் இத்தலம் 7வது தலமாகும். இத்தலத்தின் பெயர் திருமுல்லை வாயில் அல்லவா? அதுபோலவே சென்னையிலும் ஒரு திருமுல்லை வாயில் பாடல் பெற்ற கோயில் உள்ளது. சென்னையில் உள்ள கோயில் வட திருமுல்லை வாயில், இந்த தலம் தென் திருமுல்லை வாயில் ஆகும். வாங்க கோயிலை வலம் வந்து கொண்டே கோயிலை பற்றி பேசுவோம். இறைவன் திருமுல்லை வனநாதர், இறைவி அணிகொண்ட கோதையம்மை. இறைவனும் இறைவியும் கிழக்கு திசையை பார்த்தவாறே அருள் புரிகிறார்கள். இக்கோயில் தருமபுர ஆதீனத்தின் பராமரிப்பில் உள்ளது. திருச்சுற்றின் கோட்டச்சுவற்றில் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி காணப்படுகிறார். மேற்கு பக்கம் லிங்கோத்பவரோ வடக்கு பக்கம் பிரம்மாவோ காணப்படவில்லை. துர்க்கையும் அம்மன் சன்னதியை ஒட்டியே காணப்படுகிறார். திருச்சுற்றின் மேற்கு பக்கம் பரிவார தெய்வங்கள் காணப்படுகிறார்கள். அதேபோல தலமரமான முல்லையும் காணப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இத்தலத்து இறைவனை போற்றி 11 பாடல்களை கொண்ட ஒரு பதிகம் பாடியுள்ளார். அப்பாடல் இப்படி தொடங்கும். துளிமண்டி உண்டு நிறம் வந்த கண்டன், நடம் மண்ணு துண்ணு சுடரோன், ஒளிமண்டி உம்பர் உலகம் கடந்த உமைபங்கன், எங்கள் அரண்ஊர் களிமண்டு சோலை, கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில், தெளிமண்டி உண்டு சிறைவண்டு பாடும் திருமுல்லை வாயில் இதுவே என்று முதல் பாடல் தொடங்கி 11 பாடல்கள் பாடியுள்ளார். இக்கோயிலை பற்றி 2 புராண கதைகள் கூறப்படுகிறது. அது பற்றி பார்ப்போம். அம்மன் இறைவனிடம் பஞ்சாக்கர மந்திரத்தை தெரிந்து கொள்ள இறைவனை குருவாக ஏற்றுக்கொண்டதால் இத்தலத்தில் பள்ளியறை என்று ஒன்று இல்லை. அடுத்து கிள்ளி வளவன் என்னும் சோழ மன்னன் தோல் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நோய் தீர சிவதலம் ஒன்றின் தீர்த்தத்தில் குளித்தால் நோய் தீரும் என்று அவருக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. அதன்படி இத்தலத்தின் கடற்கரை பக்கம் குதிரையில் மன்னன் வரும்போது அங்கு இருந்த முல்லைக்கொடி புதரில் குதிரையின் கால் மாட்டிக்கொள்ள முல்லைக்கொடிகளை தனது வாளால் வெட்டுகிறார். அப்பொழுது வாள்பட்ட ஒரு இடத்தில் இருந்து இரத்தம் வழிகிறது. அதனை கலைந்து பார்க்கும்போது அங்கு ஒரு சிவலிங்கம் வாளினால் வெட்டப்பட்டு காணப்படுகிறது. தான் ஏதோ தவறு செய்துவிட்டோமே என்று கருதி தன் வாளால் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள மன்னன் முற்படுகிறான். அப்பொழுது இறைவனும் இறைவியும் தோன்றி அவரை தடுக்கிறார்கள். இந்த நிகழ்வின் காரணமாகவே இந்த தலத்திற்கும் இறைவனுக்கும் முல்லை வனம் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது. இன்றைக்கும் சிவலிங்கத்தின் மேல் வெட்டுப்பட்ட ஒரு அடையாளம் காணப்படுகிறது. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் மற்றொரு தலத்தின் காணொளியில் சந்திப்போம்.